வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக திருமழிசை அருகே குத்தாம்பாக்கத்தில் சுமார் 400 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து முனையத்திற்கு அறிஞர் அண்ணா பேருந்து முனையம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையமானது தற்போது திறப்பு விழாவிற்கு தயாராகிவிட்டது. வாருங்கள் இதை பற்றின விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் வந்த பின் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படும். சுமார் 24.8 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த முனையமானது அடுத்த சில நாட்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்கள் மற்றும் தற்போதைய நிலை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் உள்ள முன்னோடி திட்டங்கள் பிரிவின் கீழ் இத்திட்டமானது விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. தற்போது கட்டுமான பணிகள் முழுமையாக முடிந்து மின்சார இணைப்புகள் மற்றும் வர்ணம் பூசும் இறுதிப் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. விரைவில் பேருந்துகளின் சோதனை ஓட்டம் தொடங்கப்பட உள்ளது. இந்த பேருந்து நிலையத்தின் சுமார் 24.8 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 9 ஏக்கர் பேருந்து நிறுத்தத்திற்கும் சுமார் 18.2 ஏக்கர் அணுகு சாலைகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் நவீன முனையம், காவல் நிலையம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை 4 உடன் நேரடி இணைப்பும் இருக்கிறது. கோயம்பேடு மற்றும் பூந்தமல்லி பகுதிகளில் நிலவும் நெரிசலை குறைக்க சுமார் 436 பேருந்துகள் குத்தாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட உள்ளன. அதனுடைய முழு விவரம்: அரசு விரைவு பேருந்துகள் 66 பேருந்துகள், விழுப்புரம் கோட்டம் 268 பேருந்துகள், சேலம் கோட்டம் மற்றும் கர்நாடக அரசு பேருந்துகள் 35 மற்றும் 53 பேருந்துகள், தனியார் மற்றும் இதர சேவைகள் 14 தனியார் பேருந்துகளும் ஈசிஆர் வழியாக இயக்கப்படும் 216 பேருந்துகளும் இங்கிருந்து பயணத்தை தொடங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முக்கிய வழித்தடங்கள்: வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் போன்ற தமிழக நகரங்களுக்கும் பெங்களூரு, திருப்பதி, திருவனந்தபுரம் போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படும். ஒட்டுமொத்த வளர்ச்சி திட்டங்கள்: தமிழக அரசு தற்போது 24 துறைகளின் கீழ் சுமார் 3,17,693 கோடி மதிப்பிலான 288 முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் 85 திட்டங்கள் ஏற்கனவே முடிவடைந்துள்ள நிலையில் குத்தாம்பாக்கம் முனையம் மற்றும் பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் பணிகளை பிப்ரவரிக்குள் முடிக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இந்த புதிய முனையம் செயல்பாட்டிற்கு வரும்போது சென்னை மாநகரத்தின் உட்புற சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறைந்து பயணிகளுக்கு சிறப்பான பயண அனுபவம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் குத்தாம்பாக்கம் பேருந்து முனையம் சென்னை மற்றும் அதன் அண்டை மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து இணைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். கோயம்பேடு மற்றும் பூந்தமல்லி பகுதிகளில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதன் மூலம் வேலூர், ஒசூர் மற்றும் பெங்களூரு செல்லும் பயணிகளுக்கு பயண நேரம் கணிசமாக மிச்சமாகும். குறிப்பாக இது சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்துடன் இணைக்கப்படுவதால் பயணிகள் நகரின் எந்த பகுதிகளில் இருந்தும் எளிதாக முனையத்தை அடைய முடியும். தேசிய நெடுஞ்சாலை 4 உடன் இந்த முனையம் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளதால் கர்நாடகா, ஆந்திரா மற்றும் கேரளா செல்லும் பேருந்துகள் நகருக்குள் சிக்காமல் விரைவாக வெளியேற முடியும். இந்த ஒருங்கிணைந்த போக்குவரத்து வசதி சென்னை மேற்கு பகுதியை ஒரு முக்கிய பொருளாதார மற்றும் போக்குவரத்து மையமாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை.